ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் காலில் அடிபட்டு அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோக்கு அவளை போய் பார்க்கணுன்ற மாதிரி தோணுது. ஆனால் ஒரு மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டான். ஸோ ஃபோனையே நோண்டிகிட்டு இருக்கான். அவளுக்கு மெசேஜ் பண்ணுவோமா வேணாமா பண்ணுவோமா வேணாமான்னு. ஆனால் அந்த மீட்டிங்கில் இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுருக்காங்களா. ஹீரோக்கு ஒரு கடத்தில் கடுப்பாயிருது. கொஞ்ச நேரம் எல்லோரும் வாயை மூடுறீங்களா, நீங்கள் ஏதாவது பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா கத்திகிட்டே இருக்கீங்க. இது கேட்கறதுக்கு தான் நான் வந்தேனா அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா கத்தி விட்டு போயிட்டுருக்கான். அங்கே இருக்குது யாருக்கும் ஒன்றும் புரியல, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குமே வந்தாரான். ரிசப்ஷனில் தான் அவன் எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அப்படியே திரும்பி பார்க்கும்போது ஜின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கான். உள்ளே போவோமா இல்லை வேணாமா அப்படின்ட்டு. இல்லை வேண்டாம் அப்படின்னா அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் இதெல்லாம் பார்க்குறான். பார்த்துட்டு தான் உள்ளே வந்துட்டுருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக உட்காந்து ஃபோனெல்லாம் நோண்டிகிட்டு இருக்கா. இவனை பார்த்தோன்னே செம ஆச்சரியம். என்னப்பா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி பிச்சுக்கிட்டப்போ கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு. இது ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான மூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு. அதுவா, என்னோடய எம்ப்ளாய்க்கு அடிபட்டிருக்குல்ல, அதனால தான் நான் பார்க்க வந்தேன் அப்படின்ட்டு சுற்றி பார்க்குறான். அவள் பார்த்தீங்கன்னா திண்டுட்டு எல்லாத்தையுமே போட்டு வச்சுருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு செம்மையாக ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்ப்ரேயெல்லாம் எடுத்து அடித்து விட்டுட்ருக்கான். அவன் மேலேயும் அடிக்கிறானா. இவ பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னை பார்க்க வந்தியா இல்லை என்னை கொலை பண்ண வந்தியா, சரி பார்த்துரு அப்படின்ட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப போகிறானா. இவ பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், என் கால் அடிபட்டிருக்கு. இதுவே ஹைனாக்கு அடிபட்டிருந்தது அப்படின்னா அவளுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருப்பீங்க, என்னெல்லாம் பண்ணியிருந்திருப்பீங்க. நானுன்றதுனால தானே யாருமே கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு. ஸோ இவன் வந்து கேட்குறான், இப்போ என்ன பண்ணணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுவா, அந்த ஹைனாக்குனா நீங்கள் ஒரு மில்லியன் இல்லை டன் கணக்கில் காசு கொடுப்பீங்க. நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல, ஏதோ கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன்ல, இதை லீவாக கன்சிடர் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, சரி உனக்கு தந்து தொலைகிறேன், காசு தான் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அட ஆமாப்பா, காசை வச்சு தானே எல்லாமே வாங்க முடியும், என்ன நீ விவரம் தெரியாமல் சின்ன பிள்ளையாகவே இருக்க அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, எது நான் சின்ன பிள்ளையா அப்படின்ட்டு திரும்பி போக போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழ தோளில் வழுக்கி கீழே விழுகலாம் போயிட்டுருக்கான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜின்னை காட்டுறாங்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர சோகமாக உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். பக்கத்தில் ஹைனா பார்த்தீங்கன்னா ஒரு சோக பாட்டி ஏதோ குத்துப்பாட்டு மாதிரி பாடிட்டு இருக்காளா. இவன் கட்டுப்பாயிறான். அது சோக பாட்டு தானே, நீ ஏன் இப்படி பாடிட்டுருக்க அப்படின்னு. ஏன்பா உனக்கு ஏன்பா இவ்வளோ கடுப்பாயிட்டுருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீ ஏதோ லவ் ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி தோணுதே. அப்படியா, யார் அந்த பொண்ணு, எனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒமட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா தள்ளாடி எங்கிட்டு போயிட்டுருக்கானா. இவனும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கா, வாடா இங்கிட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ இவன் குடிபோதையில் இருக்கானா. ஸோ ஸ்லிப்பாகி கீழே விழுகிற மாதிரி போயிட்டுருக்க. இவன் பிடிக்கிற மாதிரி போக அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஆயிடுது. இதை எவனோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ மறுநாள் என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, சீக்கிரட்டாக டேட் பண்ணுறாங்க, அப்படி இப்படி நியூஸில் போட்டு கண்ணா அப்படின்னு கிழிச்சு எழுதிடுறானுங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் பார்த்து செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு ஜின்னு வந்துட்டுருக்கான். அப்பப்பா என்ன ஒரு நாள் அப்படின்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிட்டுருக்காங்க. என்னது இதெல்லாம் அப்படின்னு. இவனை எடுத்து பார்த்துட்ருக்கானா. இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வேறு வேலையே இல்லைப்பா, நான் எங்கே போனாலும் சரி சுச்சு போனால் கூட அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க போல் அப்படின்னு செம்மையாக கடுப்பாயிட்ருக்கானா. நீ பண்ணுற விஷயங்கள்னால தான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. நீ ஒழுங்காக இருக்க மாட்டியா, உனக்கு பிரச்சனை அப்படின்னா அது உன்னோட மட்டும் ஸ்டாப் ஆகாது, இந்த கம்பெனியவே பாதிக்கும், அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு தான் இருக்கா. அடடா இவங்க 2 பேரும் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்களா, சரி நல்லா இருங்கடா அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா மணி 12 ஆச்சு. அடடா இது நம்ம சாப்பிட்ற டைம் ஆச்சே, சரி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடுவோம் அப்படின்ட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டுட்டு சீக்கிரம் கொண்டு வாங்கப்பா எனக்கு வயிறுலாம் பசிக்குது அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்துகிட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. இவளும் அட்டன் பண்ணி பேச, ஏம்மா நீ ஆர்டர் போட்ட ஃபுட்டு வந்துட்டு வராதுமா, இங்கே ரொம்ப பிஸியாக இருக்குது, அதனால நீ வேறு கடையில் வாங்கிக்க அப்படின்ட்டு கட் பண்ணிடுறானுங்க. இவளுக்கா செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படி பிஸியாக இருக்கிறவங்க நீங்களாம் எதுக்கடா ஆப்லாம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு கண்ணா பின்னா கத்திகிட்டே இருக்கா. சரி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லுவோமே, அவன் வெட்டியாக தானே இருப்பான், வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அப்படின்ட்டு கால் பண்ணுறா. இவனும் அட்டன் பண்ணுறான். ஹலோன்னு தான் சொல்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா, ஹலோ எனக்கு டம்மிங் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா, ப்ளீஸ் எனக்கு வாங்கிட்டு வரியா அப்படின்னு. நீங்கள் தப்பான நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் ஆப்பில் வந்துட்டு ஆர்டர் போட்டேன், ஆனால் அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குன்றனால எனக்கு கொண்டு வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நான் பார்க்க பாவம் இல்லையா, கல்லாம் அடிபட்டிருக்கு, ப்ளீஸ்னு கெஞ்சிட்ருக்கா. அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுறான். இவன் அது கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்காளா.
அப்புறம் தான் தெரியுது இவன் ஏன் இப்படி கல் நெஞ்சக்காரனாக இருக்கான். ஒரு சோறு தானே கேட்குறோம், வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்ன அப்படின்னு பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். நான் அங்கே வச்சிரு அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம், பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கா, அங்கே டம்ப்ளிங்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு இவன் ஷாக் ஆகி கேட்குறான். ஏன் சார் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு. அது அப்படின்னு ஒரு மாதிரி இழுக்கிறான். ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரூம் ஓப்பன் பண்ணா அவள் பார்த்தீங்கன்னா நல்லா தின்னுட்ருக்கா. ஹீரோ பார்க்குறான், என்ன அவள் இப்படி தின்னுட்ருக்காளே அப்படின்ட்டு. ஸோ இவளும் திரும்பி பார்க்குறாளா, அடடா வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு. அதான் நீ தின்னுட்ருக்கியே அப்புறம் எதுக்கு இது அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலேருந்து கீழே போட போகிறானா. இவ என்னமோ தன்னோட உயிரே போகிற மாதிரி அதை பாஞ்சு பிடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான், ஏய் ஒரு சோறு தானே, அதுக்கே உன்னோட வாழ்க்கையவே பணைய வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற அப்படின்ட்டு. அட வெறும் சோறா, அப்படிலாம் பேசாதப்பா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. மனுஷங்க எல்லாரும் காசுக்காக சாவாங்க, ஆனால் பறவைங்க சாப்பாட்டுக்காக தான் சாகும் அப்படின்ற மாதிரி தத்துவம்லாம் சொல்லிட்டு உட்காந்து அமுகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் சேர்மன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த ஹைனாவை எதுக்காக நீ கம்பெனிக்குள்ளே கூட்டு வந்த? இப்போ பாரு, தேவையில்லாமல் ஜின்னுவும் அந்த பொண்ணும் லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு தேவையில்லாத ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃபேமிலிக்கு அந்த மாடல்லாம் தேவையே கிடையாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், இந்த விஷயங்களை நீ சால்வ் பண்ணிடு அப்படின்னு ஃபோனை வச்சிருது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கேடு தானே இருந்திருப்பா. யார் அந்த ஓல்டு லேடி தானே, அந்த அறைக்கு தானே உனக்கு கால் பண்ணது அப்படின்னு. இங்கப்பா தேவையில்லாமல் சேர்மனை இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது, அப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா என்ன நீ ஒரு பேஷண்ட்டை இந்த மாதிரி தான் புள்ளி பண்ணுவியா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. சின்ன வயசுலேயே எனக்கு எங்கள் அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அன்னையிலிருந்து சேர்மன் தான் என்னை ஒரு ஃபேமிலி மெம்பராக வளர்த்தாங்க. அதனால தான் நான் யாருமே அவங்கள தப்பாக பேசக்கூட விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்களா, அப்போ நீயும் என்ன மாதிரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்களா, எப்படி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்படி இறந்து போயிட்டாங்கன்னா அப்படின்னு எழுதிட்டு இருக்கும்போதே இவளுக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது. ஸோ இவளும் ஃபோனை அட்டன் பண்ணுறா. ஹலோ அப்படின்னு. ஒரு வழியாக நீ ஃபோனை எடுத்துட்டியா அப்படின்னு அவங்க அம்மா பேசுகிறாங்க. அம்மா நீயா, உனக்கு எப்படி என்னோட நம்பர் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு ஆகுது. அடிப்பாவி, இப்போ தானடி 2 பேருமே செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. ஐயையோ நம்ம மாட்டிக்கிட்டோமா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றிட்டு இருக்கா. ஹலோ கஸ்டமர் கேரா, எனக்கு லோன் எல்லாம் வேணாங்க அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கான். எல்லாத்துலேயுமே நீ போய் தான் சொல்லுவியா அப்படின்ட்டு அவன் வாங்கிட்டு வந்ததை ஃபுட்டை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பாஞ்சு அவனை பிடிச்சி கையெல்லாம் பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், விடுடி விடுடி அப்படின்ட்டு. அந்த நேரம் ஒரு நர்ஸ் வராங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி தான் கத்திட்டு இருப்பீங்களா, இது ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா பாருங்க நர்ஸ், ஒரு பேஷண்ட்டான என்னை எப்படி கடிச்சு வைக்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே போய் சொல்ல. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீலாம் பொண்ணு தானாடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை எப்படியோ காப்பாற்றிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இருட்டி உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கான். இவ பார்த்தீங்கன்னா அட போங்கடா எனக்கு சோறு கிடச்சா போதும் அப்படின்ட்டு அந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாத்தையுமே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோ இப்போ தான் உள்ளே வந்துட்டு இருக்கான். இவன் வந்தோன்னே அவள் பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு ஓடி வந்துட்டுருக்கா. நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேனே, உனக்காக நான் சூப் பண்ணியிருக்கேன், வா அதை சாப்பிடு அப்படின்ட்டு. நான்லாம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், பொய் சொல்கிறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அதுவும் உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன பார்த்தியா, அதை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டுருக்கான். இவளும் பார்க்குறா, அட போடா என் சிச்சுவேஷன் எனக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு. ஸோ இவன் நேராக போயிட்டு அந்த மிஷினில் தான் ஸ்கேன் பண்ண அந்த டிஸ்பிளேவை டச் பண்ணுறான். அது பார்த்தீங்கன்னா பொதார்னு கீழே விழுகுது. இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இது கண்டிப்பாக அவளோட வேலை தான். லியான்சு அப்படின்ற மாதிரி கத்தும்போது இவ அப்போ தான் சோத்தெடுத்து வாயில் வச்சுருப்பா. என்ன இவன் கொலவெறியோடு கூப்பிட்றானே அப்படின்ட்டு அப்படியே காலை இழுத்து வந்துட்டுருக்கா. என்னப்பா ஏன்ப்பா கத்துற அப்படின்ட்டு. இந்த மிஷினை நீ டச் பண்ணியா, நீ தான் ரிப்பேர் பண்ணியா அப்படின்ட்டு. இவளும் யோசிச்சு பார்க்குறா. அன்னைக்கு டான்ஸ் எல்லாம் போட்டு அதை உடச்சிருப்பாளே, அதுவா அப்படின்ட்டு இவ ஏதோ சொல்ல வரா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வாய் மூடு அப்படின்ட்டு அவனோட டையை வந்து கழட்டிட்டு இருக்கான். மேடம் பார்த்தீங்கன்னா ஐயோ நீ என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு அவங்க மேலெலாம் கையை வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படின்ட்டு கண்ணை பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுட்ருக்கான். இப்போ சொல்லு அப்படின்ட்டு. ஏன்னா இவ கண்ணை பார்த்துட்டே போயிடுச்சுனா அப்படின்னா ஹீரோக்கு ஏதாவது ஆகும் இல்லையா, அதனால. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா எப்பா என்னப்பா பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணாமூச்சி மாதிரி கையை வச்சு டச் பண்ணிகிட்டு இருக்காளா. இவனு இங்கிட்டு போயிட்டுருக்கான்.
ஸோ இவளும் சொல்கிறா, அடா இன்னைக்கு தெரியாமல் கீழே விழுந்துருச்சுப்பா, இதனால் என்ன இருக்கு, இதுக்கு நான் வேணால் காசு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ செம்மையாக கடுப்பாயிடுறான். இது எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அதுவும் இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, இது ஃபாரின்லேருந்து தான் இம்போர்ட் பண்ண முடியும் ஒரு பார்ட்ஸுமே, இதை ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி 4-5 மாதம் ஆகும் அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். உன்னை நான் எப்போ பார்த்தனோ அப்போலேருந்து எனக்கு நீ பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க, ஒரு நாள் கூட நான் பிரச்சனை இல்லாமல் இருந்ததே இல்லை, வாயை திறந்தாலே போய் ஏய்யோ உன்னால் முடியலை அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க, வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. மரியாதையை இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவளும் அப்படியே சோகமாக வந்துட்டுருக்கா. போனவன் மூடிட்டு போயிருக்கலாம்ல. ரிட்டன் வந்து, ஆமாம் நீங்கள் டெய்லியுமே இந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணுறீங்களே, உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது பக்கவாதம் இல்லை கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் கடுப்பாயிடுறான். மரியாதை இங்கேருந்து வெளியே போ அப்படின்ட்டு. அப்படியே மார்னிங் போல் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூமுக்கு ரொம்ப ஜாலியாக வந்துட்டுருக்கா. அப்போ அவங்களோட கொலீக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேலரி ஸ்லிப்பெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, உங்களோட தான் நினைக்கிறேன் அப்படின்னு. இவ்வளோ ஆசையை எடுத்து பார்த்தா அதில் வெறும் முட்டையாக தான் இருக்குது. என்னடா இது, என்னை ஏமாத்திட்டீங்களா அப்படின்ட்டு ரொம்பவே கோவமாக ஹீரோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கா. அம்மா நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்ன இது அப்படின்ட்டு அதை கோவமாக வைக்கிறாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கையில் கட்டியிருக்கிற அந்த வாட்சை பார்த்தீங்கன்னா வேகமாக கழட்டிகிட்டு இருக்கா. அவன்கிட்ட காசே இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்னேன், ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியான வாட்சை கட்டியிருக்க, சரி இதை நான் எடுத்து விற்றுக்கிறேன் அப்படின்ட்டு. இவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறா. அந்த வாட்சை குடுடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா பொதார்னு கீழேலாம் விழுந்துறாளா. செம்ம கடுப்பாயிடுது. இருட்டி உன்னை நான் லாக் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் மேலே போய் பாஞ்சு விழ இவன் பார்த்தீங்கன்னா கீழே போய் விழுந்துடுறான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பிஏ உள்ளே வர ஹீரோ கீழே ஹீரோயின் மேலே இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பான நேரத்தில் வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். எந்திரடி முதல்ல அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை இந்த பே ஸ்லிப்பில் அப்படின்ட்டு. அட முட்டையாக இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் அவள் வாங்கிட்டு போயிருந்துருப்பாள்ல, அந்த ரெசிப்ட் எடுத்து கொடுக்குறான். நீ என்னோட கம்பெனிலேருந்து 2 ட்ரெஸ் வாங்கிட்டு போனல, அதோட ப்ரைஸு உன்னோட சேலரியோட ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ட்டு. என்னடா சொல்கிறீங்க, இத்தனோண்டு 2 ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு என் மொத்த சேலரியுமாட ஆட்டையை போடுறீங்க அப்படின்ட்டு. அப்போ அது உன்னோட பேரில் புக் ஆகலையா அப்படின்னு. இங்கே பாரு, நான் பில்லை மட்டும்தான் வாங்கினேன், நான் காசு கொடுக்குறேன் நான் சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. இவளுக்கு கடுப்பாகிருது. என்னோட வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக வந்துட்டுருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நீ தெருவில் தூங்கணும் அப்படின்னா தாராளமாக போ அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி கீழே உட்காந்துட்டு ரொம்பவே பாவமாக சொல்லிகிட்ருக்கா. இந்த மாதிரி ஒரு பச்சை பிள்ளைய எப்படி டார்ச்சல் பண்ணால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. எது, நீ பச்சை பிள்ளையா, இது என்னது, என்னோட ஆஃபீஸ், ஒரு பிரசிடெண்ட்டுக்கிட்டேயே வந்து இந்த மாதிரிலாம் சண்டை போட்டு ஆக்டிங் போட்டுட்ருக்க, நீ பச்சை பிள்ளையா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா திரும்ப எந்திரிச்சு வந்துட்டுருக்கா. எப்பா ஒரு 10 ரூபானாச்சும் கொடுடா, நான் ஒரு டீ காஃபியாவது வாங்கி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னுமே வெறுப்பேற்றிட்டுருக்கான். இங்கேருந்து மரியாதையாக ஓடிடு அப்படின்னு. இவளும் ரொம்பவே சோகமாக வந்துட்டுருக்காளாம். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வீட்டில் பேச, நான் அதுக்காக பதில் சொல்கிறேன், இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டு. இவ ரொம்பவே கடுப்பாய் தான் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கா. ஸோ குடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அவன் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ் எல்லாம் தேடிட்டுருக்கா. இவளோட நல்ல நேரமாக என்னன்னு தெரில, அந்த ப்ரைஸ் டேகெல்லாம் கூட இருக்குது. அப்பா கடவுளே என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்ட்டு பேகெல்லாம் தூக்கிட்டு நேராக அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்துடுறா. அங்கே இருக்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டா, இந்தம்மா பில்லு, இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீ ரிட்டன் எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு அந்த பில்லை வாங்கி பார்க்குது. மேடம் நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கி 7 நாளில் ரிட்டன் பண்ணால் தான் நாங்கள் வாங்க முடியும், நீங்கள் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதனால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த பில்லை வந்து என் கையில் கொடுக்கவே இல்லை, நீங்கள் கொடுத்தது வேறு எங்கேயோ, அப்போது நான் எப்படி மாற்ற முடியும், அதனால தான் எனக்கு டைம் டிலே ஆச்சு. ஸோ பிரச்சனை எல்லாமே உங்கள் மேலே தான், பிரச்சனையை நீங்கள் வச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி கரெக்டாக லாக் பண்ணுறா. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹீரோக்கு தான் போய் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா காசை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல். ஸோ இவ பார்த்தீங்கன்னா காசை எண்ணி கொடுத்துட்றா, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹீரோட்ட கொண்டு வந்து தான் கொடுத்துட்ருக்கா. அவனும் தன்னோட கார்டை எடுத்து கொடுக்குறான், இதில் நீங்கள் காசை எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான் ஹீரோனை நினச்சி. அவள் எதை நினைக்கிறாளோ அதை கரெக்டாக பண்ணி முடிச்சிடாளேப்பா அப்படின்ட்டு. இந்த காசெல்லாம் வச்சுட்டு அப்பா இன்னைக்கு நைட்டு நம்ம பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வந்துட்டுருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்துட்டுருக்கான். இவனா அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா
உன்னோட கால் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கேட்கல என்னது கேட்கல அப்படின்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா வம்பிழுத்துட்டு இருக்கா. ஸோ இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரிப்பா நீங்கள் எதுவும் சொல்லல, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு மதிக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹைனாட்ட போய் பேசி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே எனக்கும் ஜின்னுக்கு நடுவில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்திருப்பாங்க போல். ஸோ அங்கே கிளம்பும்போது கரெக்டாக ஜின்னு வந்துடுறான். மைக் எங்கே போகிற அப்படின்னு. கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன், நான் ஹைனாவை மீட் பண்ண போகிறேன், வா போகலாம் அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இல்லை, எதுக்கு நீ ஹைனாவை மீட் பண்ண போகிற அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஐயோ முடியல, இந்த பாட்டி ஏன் தான் இப்படி பண்ணுது அப்படின்னு. நீ ஒழுங்காக இருந்தா இந்த பிரச்சனைலாம் எதுக்குப்பா வரப்போகுது அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஜின்னுக்கு தான் கடுப்பாக இருக்குது. ஒரு பொம்பளை பிள்ளையை ஃப்ரெண்டாக வச்சுருந்தா அவங்களுக்கு என்ன தான் பண்ணுதுன்னு தெரில, சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கான். நேராக ஹைனோட வீட்டுக்கு தான் ஹீரோ வந்திருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நேராக ஹைனாட்ட போய் சொல்லிகிட்ருக்கான், நான் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் ஜின்னுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எனக்கு வந்து ஆர்டர் போட்டுட்ருக்கீங்க, நான் ஒரு மாடல், நான் உங்களை லவ் பண்ணுறேன் இவங்களை லவ் பண்ணுறேன்னு நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துகிட்ருக்கோம், அதுக்கெலாம் போய் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களை பற்றின விஷயம் கிடையாது, ஜின்னை பற்றின விஷயம். அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்ருக்காங்க, என்னோடய லவ் லைஃப்பை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நானும் ஜின்னும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் யாருமே டேட் பண்ணலையா, நீங்கள் யாருமே லவ் பண்ணலையா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வெளியே போயிட்டுருக்கான். அவனை பார்த்தோன்னே எனக்கு சமீபமாக ஒரு ஆளை பிடிச்சிருக்கு, ஸோ கூடி சீக்கிரமாக நாங்கள் கமிட் ஆவோம் அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்தே சொல்லிட்டுருக்காங்களா. ஸோ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, அது ஹீரோவா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த சீன் இப்படியே கட் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். உள்ள ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தின்னுட்டுருக்காளா. அந்த நியூஸை பார்த்தோன்னா அவளுக்கு பொற ஏறிட்டுருக்கு. ஹீரோவும் ஒழுங்கா நீ சாப்பிட மாட்டியா அப்படி பாருங்க, உங்களை பற்றி தான் நியூஸ் வந்திருக்குன்னு ஹீரோயின் காட்டுறா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கவே மாட்டான். ஸோ அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோ அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து செம்மையாக கடுப்பாயிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் உள்ளே வந்துட்டுருக்காளா. இவன் கடுப்பாயிடுறான். கதவை தட்டிட்டு உள்ளே வர பழக்கமே உனக்கு கிடையாது அப்படின்னு. சார் எனக்கு ஒரு புது ஐடியா ஒன்று வந்துச்சா, அதனால தான் நான் டக்குன்னு வந்துட்டேன், வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு ஹைனாவை பற்றின விஷயங்கள் தெரிய வந்திருக்கும்ல அப்படின்னு. எங்கள் செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போனா கண்டிப்பாக தெரிய வந்துருச்சு. ஸோ இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஹைனாவோட நியூஸ் தான் இப்போ ரொம்பவே டாப்பில் இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராடக்டை வீடியோவாக ஷூட் பண்ணி நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணலாம், கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகும் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டிகிட்ருக்கான். உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, உனக்கு இந்த மாதிரி மோசமான ஐடியாஸ் தான் வந்துட்டுருக்குமா, இதில் என்னோட இமேஜ் அப்புறம் ஜின்னோட இமேஜ் எல்லாமே கலந்துருக்கு, உனக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு. சார் இது உங்கள் கம்பெனி, அதை பற்றி இதெல்லாம் நான் பேசிகிட்ருக்கேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, நான் தான் ப்ரெசிடெண்ட்டு, ஸோ நான் தான் சொல்லுவேன், இது எனக்கு பிடிக்காது, இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் கடைசியில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. கடைசியாக அந்த ஹைனா பார்த்தீங்கன்னா கூட்டு வந்துட்டாங்க ஷூட்டிங்காக. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப தப்பாக போகுமா இல்லை நல்ல விதமாக போகுமா அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.